இந்த நேரத்தில் தான் நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமாக விஜய் என்ன செய்ய போகிறார். விஜய் தற்போது சட்ட நிபுணருடன் கலந்து ஆலோசனை செய்து கொண்டிருக்க என்ன செய்வது என்று உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடரலாமா, என்ன செய்வது என்றால் ஆளுநர் 118 எம்எல்ஏக்கள் கூறுகிறார். இன்று பதவியேற்பு நடைபெறுவதாக இருந்தது. ஒருவேளை இன்று கொடுத்தாலும் கூட தற்போது விஜய் ஜோதிட்டு அதிகமாக நம்புகிறார் என்பது அனைவரும் அறிந்ததுதான். இந்த நேரத்திலே விஜய் அடுத்தடுத்த நாட்கள் சுபமான நாட்கள் இல்லை என்று விஜயனுடைய ஜோதிடர் கூறியிருப்பதாகவும், ஒருவேளை அடுத்த பதவியேற்பு விழா நடைபெறும் என்றால் 13ஆம் தேதி தான் சிறப்பான நாள் இருக்கிறது. எனவே 13ஆம் தேதி நடத்துவோம். அதுவரை நமக்கு ஒரு வாரம் நேரமும் இருக்கிறது. அதற்குள் யாரையெல்லாம் சேர்க்க முடியுமோ அவர்களெல்லாம் சேர்க்க முயற்சிப்போம் என்று கூறுகிறார். ஆனால் தற்போது சட்டப்பேரவையை கலைத்து விட்டார். 10ஆம் தேதியுடன் சட்டப்பேரவையுடைய ஆயுள் காலம் முடிவடைகிறதாக இருந்தது. ஆனால் நேற்றே சட்டப்பேரவை 16வது சட்டப்பேரவை ஆளுநர் அதிகாரப்பூர்வமாக கலைத்து விட்டார். எனவே 17வது சட்டமன்றம் அமைக்கப்பட வேண்டும். ஆனால் அதுவரை தற்போது காப்பந்து முதலமைச்சராக புதிய முதல்வர் ஒருமுறை காப்பந்து முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் தொடர வேண்டும் என ஆளுநர் கேட்டுக்கொண்ட நடைபெற்று காப்பந்து முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் இருக்கிறார். ஆனால் புதிய அரசு பதவி ஏற்க வேண்டும். எனவே புதிய அரசு பதவி ஏற்பதற்கு என்ன செய்ய போகிறார், விஜய் என்ன செய்ய போகிறார் என அதிரடி திருப்பங்கள் நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருக்கின்றன. தற்போது ஒட்டுமொத்த பார்வையில் பார்க்கும்போது கடந்த 12 மணி நேரத்திலே எதிர்பாரா திடுக் நிகழ்வுகளால் மாற்றங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. தற்போது அதிமுக ஆட்சி அமைக்கப் போகிறதா, திமுக ஆதரவுடன் என்பது மிகப்பெரிய கேள்வி. அல்லது விஜயை ஆட்சி அமைக்கப் போகிறார், யாருடன் சேர்ந்து ஆட்சி அமைக்கப் போகிறார் என்று. இதற்கிடையே தற்போது நமக்கு கிடைத்த தகவல், இன்று காலை திடீரென தொல் திருமாவளவன், விசிகாவின் தலைவர் தொல் திருமாவளவன் விஜயிடம் தொலைபேசியில் பேசியிருக்கிறார். இன்று அவர் கட்சியினுடைய விசிகாவின் உயர்நிலை குழு கூட்டம் நடைபெற்று விஜய் வெளிப்படையாக அவர்கள் கடிதம் அனுப்பி ஆதரவு கேட்டிருந்தார், எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் என்று. ஆனால் அந்த கூட்டம் திடீரென இரவோடு இரவாக ரத்து செய்யப்படுகிறது. தற்போது என்னவென்றால் தொலைபேசியிலே தொல் திருமாவுடன் விஜயுடன் பேசியிருக்கிறார். என்ன பேச என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் என்ன நடக்கும், ஆதரவு தருகிறேன் என்று சொன்னாரா இல்லையா என தெரியவில்லை. ஒருவேளை விசிக ஆதரவு என்றால் 2 எம்எல்ஏக்கள் வருவார்கள். இடதுசாரிகளும் விசிக என்ன சொல்ல அதையே நாங்கள் செய்வோம் என இடதுசாரிகளும் சொல்கிறார். எனவே அவர்கள் வருகின்றால் கிட்டத்தட்ட 6 எம்எல்ஏக்கள் வருவார்கள். விஜய் ஆட்சி அமைக்கக்கூடிய பெரும்பான்மை கிடைக்கும். ஆனால் அவர்கள் ஒப்புக்கொள்வார்களா என்னவென்று தெரியும். திமுகவை பகைத்துக் திமுக கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கு. காங்கிரஸுக்கு கடும் கண்டனம். திமுக சாதாரண கண்டனம் இல்லை, கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. முதுகிலே குத்தி விட்டார்கள். துரோகம் செய்வது காங்கிரஸுக்கு புதுசல்ல, ஏற்கனவே பல இடங்கள் இதே செய்திருக்கிறார்கள் என்ற வகையிலே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இதிலே மற்றொரு தரப்பு என்ன சொல்கின்றால், இவை எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிகப்பெரிய திட்டம், அவர்கள்தான் ஆட்டுவிக்கிறார்கள். விஜய் பதவியேற்பதிலே ஒரு சிக்கலும் இல்லை. முதலமைச்சராக ஏன்னா பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டியது சட்டப்பேரவையில் தான். சட்டப்பேரவையிலே பாஜக, விசிக மற்றும் மற்ற கட்சிகளின் ஆதரவுடன் விஜய் பெரும்பான்மை நிரூபிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதற்கு வாய்ப்பே கொடுக்காமல் விஜய் பதவியேற்க அழைக்காமல் இருந்தது ஏன்? 118 எம்எல்ஏக்கள் பட்டியலை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்றால் தற்போது தனி பெரிய கட்சியாக இருப்பது விஜயின் கட்சி தான். அவர்கள் நாங்கள் ஆட்சி அமைக்கவில்லை என்றால் தான் அடுத்த பெரிய கட்சியாக திமுகவிற்கு அழைப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் பெரிய கட்சியாக இவர்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாக இவர்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்க வேண்டும். பெரும்பான்மை நிரூபிக்க 2 வாரம் நேரம் கொடுத்திருக்கலாம். 2 வாரத்தில் அவர் நிச்சயமாக சட்டப்பேரவையிலே பெரும்பான்மை நிரூபித்திருப்பார். நிரூபிக்கவில்லை என்றால் பதவியை ராஜினாமா செய்திருப்பார், புதியவர்களுக்கு அழைத்திருக்கலாம். ஆனால் ஆளுநர் இதற்கும் வாய்ப்பு கொடுக்காமல் பட்டியல் வேண்டும் என கேட்டிருப்பது எந்த வகையில் நியாயம் என்பதுதான் தற்போது பெரிய கேள்வியாக இருந்திருக்கிறது. இதற்கு மத்திய அரசிலிருந்து வந்த அழுத்தம்தான் காரணம் என்று தற்போது சமூக வலைதளங்களில் பெரும் பேச்சாக இருக்கிறது. பாஜக திட்டமிட்டு நாடகம் ஆடுகிறது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துவிடாது, தமிழகத்திலே காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி வந்துவிட்டால் காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதை அவர்கள் ஒருபோதும் விரும்பவில்லை. எனவே தமிழகத்தில் காங்கிரஸ் வருவதை விரும்பாத பாஜக திட்டமிட்டு அதிமுகவை தூண்டிவிட்டு, நீங்கள் திமுக ஆதரவுடன் ஆட்சி அமைங்கள், எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, நீங்கள் மற்ற எல்லா கட்சியும் கூட்டணி ஆட்சி போல அமைத்துக் கொள்ளுங்கள், திமுக வெளியிலிருந்து ஆதரவு தந்தாலும் சரி, உங்களுடன் 2.5 ஆண்டுகள், அதாவது முதல் 2 ஆண்டுகள் இபிஎஸ், அடுத்த 2 ஆண்டுகள் உதயநிதி ஸ்டாலின் என்ற வகையில் இருந்தாலும் சரி, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, திமுக தலைவர் ஸ்டாலின் வெளியிலிருந்து இருக்கட்டும், அவர் அங்கிருந்து ஆதரவு தட்டம் என்ற வகையிலெல்லாம் பல கதைகள் தற்போது வைரலாக சமூக வலைதளங்களில் அவரவர் விருப்பத்திற்கேற்ப எல்லாம் கதைவிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் தற்போது நிகழ்வு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், விஜயை அவர் அழைக்கவில்லை. ஆளுநர் விஜயிடம் கெடு கொடுத்திருக்கிறார். நீங்கள் எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் பட்டியல் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் கேரளாவுக்கு சென்று விட்டால், கேரளாவிலே அங்குதான் ஆளுநர், அவர் இங்கு பொறுப்பாளர் தமிழகத்திலே, அங்கு முதலமைச்சர் அரசு எல்லாம் அமைய வேண்டும் என்று அங்கு சென்றிருக்கிறார். விஜய் தயார் என்றால் விஜய் அங்கு சென்றும் சந்திக்கலாம், அல்லது அவர் இங்கு சொன்னால் நிச்சயமாக அவர் பறந்து வந்து
இந்த ஆதரவு பட்டியல் இருக்கிறது என்றால் அவர் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் விஜய் முழுமையான ஆதரவுடன் தான் ஆட்சி அமைக்க வேண்டும், உள்ளே சென்று பெரும்பான்மை நிரூபிப்பதை விட ஆதரவை பெற்றுவிட்டு உறுதியாக செல்ல வேண்டும் என்றுதான் விஜய் தெளிவாக இருக்கிறார். எனவே விஜயின் ஜோதிடர் சொன்னது போல 13ஆம் தேதி, இன்னும் அடுத்த வாரம் 13ஆம் தேதி வைத்துக் கொள்ளலாம் பதவியேற்பு விழாவை என சொல்லிவிட்டதால் தற்போது அவருக்கு போதிய நேரம் இருக்கிறது. திருமாவளவன் தற்போது பேசியிருக்கிறார். திருமாவளவன் ஓகே என்று சொல்லிவிட்டால் இடதுசாரியிலும் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இவர்களெல்லாம் சேர்த்து விஜய் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் என்பதுதான் ஒரு பக்கம்.